இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சற்றுமுன் வெளியான அடுத்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அடுத்த வேறு லெவல் அஞ்சல் துறை வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து 6000 வேகன்சி கிட்ட வந்து அறிவிச்சிருக்காங்க. மத்திய அரசு துறை வேலைவாய்ப்பு தான். இந்த வேலைக்கு வந்து தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே வந்து இந்த வேலைக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு வந்து ஆன்லைனில் தான் வந்து விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா வந்து 31 ஜனவரி 2021 இந்த தேதிக்குள்ள வந்து இந்த வேலைக்கு வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வேலைக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் போன்ற முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலைக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா வந்து குரூப் பியில் வந்து கெஜெட்டட் நான் கெஜெட்டட் அப்புறம் வந்து குரூப் சி 3 டைப்பில் வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து குரூப் பி கெஜெட்டடில் 250 வேகன்சி, நான் கெஜெட்டடில் 3513 வேகன்சி, குரூப் சியில் பார்த்தீங்கன்னா வந்து 2743 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 6506 காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வேலையை பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சல் துறையில் மட்டும் கிடையாது, பல 32 அரசு துறைகளில் இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. மத்திய அரசு நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு தான். இந்த வேலைக்கான வயது வரும் பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் 18 வயது இருந்தால் மேக்ஸிமம் வந்து 27 வயது வரை உள்ளவங்க சில பதவிகளுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சில பதவிகளுக்கு வந்து 20 to 30 வயது வரை உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சில பதவிகளுக்கு வந்து 20 to 30 வயது 32 வயது வரை உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வயது இல்லாமல் எஸ்சி/எஸ்டி பிரிவினருக்கு வந்து 5 இயர்ஸ், ஓபிசி பிரிவினருக்கு வந்து 3 இயர்ஸ், இந்த மாதிரி மற்ற அனைத்து கம்யூனிட்டி பிரிவினருக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. பொது பிரிவை சேர்ந்த ஆண்களுக்கு 100 ரூபாய் பணம் கட்டி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. இதில் யாருக்கு ஃபீஸ் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் மற்றும் எஸ்சி/எஸ்டி பிரிவினர், விதவைகள், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைப்பு தொடர்பான அதிகமான தகவல்களுக்கு இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.